ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே லோக்கலில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ண ஃப்ரைட் ரைஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்களோட ஐஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும். அதே நேரம் பசங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ்லாம் ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸோட நான் இன்னைக்கு வந்து சில்லி வினிகர் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி வினிகர் எப்படி பண்ணுறதும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க குயிக்காக ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எல்லோ கேப்சிகம், ஒரு ஹாஃப் எல்லோ கேப்சிகம், அப்புறம் வந்து ரெட் கலர் கேப்சிகம் ஹாஃப், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பீன்ஸ் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் போல் கேபேஜ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து ப்ரௌன் மஷ்ரூம்ஸு, இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் ரொம்ப முக்கியம். ரைஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு. ஆறின ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அதனால் 2 கப் ரைஸ் வந்து நான் குக் பண்ணிவிட்டு நான் அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க குவிக்காக இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருவோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து கீயில் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செசமி ஆயில் கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ வந்து சேர்த்துருக்கேன். கீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஓவராக குக் பண்ண வேணாம். ஏன்னா இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸு. அதனால ஜஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 1 to 2 minutes சாட்டே பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ஸோ இதோட 1 டீஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு சோயா சாஸ் சேர்க்கலை. நீங்கள் ஏன்னா எனக்கு கலர் மாறிடுங்கிறதுனால நான் சோயா சாஸ் சேர்க்கலை, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ ஓரளவு சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல அந்த ஸ்மோக்கி ரைஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால் ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டாஸ் பண்ணிடுவோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து பெப்பர் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர் க்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பெப்பர் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இந்த சில்லி வினிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து தாய் சில்லிஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் க்ரீன் சில்லிஸ் கூட எடுத்துக்கலாம். தாய் சில்லியும் நார்மல் சில்லியும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வந்து நீங்கள் சீடு இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். ரைஸ் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வினிகர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டார்க் சோயா சாஸ். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகரு.
அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் வினிகர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் சேர்த்துட்றேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ்க்கு பதிலாக லைட் சோயா சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகரு, அப்புறம் சால்ட்டு, அப்புறமா வாட்டர் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியது தான். நல்லா சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காரமாகவும் இருக்கும், ஒரு இனிப்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புளிப்பா அந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லை, நூடுல்ஸு அந்த மாதிரி எல்லாமே எல்லா இண்டோ சைனீஸ் ஐட்டம்ஸ்க்கும் இது நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வினிகர் சில்லி வினிகரை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvidan. Bye.